அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளியல் பாடத்தினுடைய ஜூலை மாதத்திற்குரிய வகுப்புகள் செஷன் 2 தான் இது இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் முதலாவது வகுப்பு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தேர்ச்சி 2. தேர்ச்சி முதலாவதற்குரிய எல்லா பகுதிகளையும் நாங்கள் பார்த்து அதற்குரிய பயிற்சிகளையும் செஞ்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது தேர்ச்சி 2, அதாவது கேள்வி, நிரம்பல், நெகிழ்ச்சி. இது சம்பந்தப்பட்ட தேர்ச்சியாகத்தான் இந்த தேர்ச்சி 2 காணப்படுது. இந்த தேர்ச்சி மிக முக்கியமான ஒரு தேர்ச்சியாக இருக்குது. அதே போல பகுதி ஒன்றிலையும் பகுதி ஒன்றிலையும் 7 அல்லது 8 கேள்விகள் வரக்கூடிய பகுதியாகவும், அதே போல பகுதி 2ல் கட்டாயம் கட்டமைப்பு வினா, இரண்டாவது கட்டமைப்பு வினா இந்த பகுதிக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ இது எண்கணித ரீதியான சில விஷயங்களோட சேர்ந்த வரைபடங்கள், எண்கணித ரீதியான விஷயங்களோட சேர்ந்த ஒரு பாடமாகத்தான் இந்த கேள்வி, நிரம்பல், நெகிழ்ச்சி காணப்படுது. ஸோ இதில் பெரிய கஷ்டமானது ஒன்றுமில்லை. கேள்விக்கு ஒப்போசிட்டாக நீங்கள் கேள்வியில் என்னென்னலாம் படிக்க போறீங்களோ அதுக்கு ஒப்போசிட்டான விஷயங்கள் நிரம்பலில் இருக்க போது. அதே போல் நெகிழ்ச்சி, கேள்விக்கான நிகழ்ச்சி, நிரம்பலுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் போவீங்க. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். புதிதாக நீங்கள் படிக்கக்கூடியவங்க எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. அதால் நாங்கள் முதலாவது பார்ப்போம் கேள்வி அப்படின்னா என்ன. கேள்விண்டா என்ன, அதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், அதுதான் ஆரம்பமாக நாங்கள் பார்க்க போகிறது. கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளின் அடிப்படையில் கேள்வி கோட்டையும் கேள்வி விதியையும் வரைவிலக்கணப்படுத்துதல். இதுதான் உங்களுடைய இந்த முதலாவது தேர்ச்சி மட்டம் 2.1. சரி, கேள்வி அப்படின்னா என்ன நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் இங்கிலீஷில் டிமாண்ட். டிமாண்ட் கேள்வின்னு சொல்கிறத விட டிமாண்ட்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா இருக்கும். அதாவது ஒரு பொருளுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் இந்த பொருளுக்குரிய டிமாண்ட் என்ன, மார்க்கெட்டில் இந்த சேவைக்குரிய டிமாண்ட் என்ன. இப்போ ஒரு வைத்திய சேவையை எடுத்துக்கோன்னா அந்த சேவைக்கு பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் உண்டு இருக்கேனா. அதே போல் இப்போ பெட்ரோல் அல்லது கேஸ் எடுத்துக்கொண்டா சந்தையில் அந்த பொருளுக்கு அதிகளவான டிமாண்ட் இருக்கு. அப்போ டிமாண்டுன்றது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு பொருளோட விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய ஏனைய காரணிகள் மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்திற்கு நிலவும் பல்வேறு விலைகள்ல கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகள். எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகள். சரி, என்ன விஷயம்டா, ஒரு குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில ஒரு சந்தையில ஒரு பொருளுக்கு நிறைய விலை இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் 10 ரூபாயாகவும் இருக்கும், ஒரு பொருள் அதே பொருள் 20 ரூபாயாக இருக்கலாம், அதே பொருள் 30 ரூபாயாகவும் இருக்கலாம், அதே பொருள் 100 ரூபாயாகவும் இருக்கலாம். சரி, அப்படி பல்வேறு விலைகள் இருக்கு அந்த பொருளுக்கு. அப்படி இருக்கிற நேரம் அந்த ஒவ்வொரு விலையிலையும் எவ்வளோ பேர் அந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 10 ரூபா விலையாக இருக்கிற நேரம் அந்த பொருளை கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொள்வனவு செய்ய தயாராக இருக்கலாம். அதுவே அந்த பொருளோட விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக அதிகரிக்கிற நேரம் அந்த பொருளை கொள்வனவு செய்யறவங்களோட எண்ணிக்கையும் 20ஆல குறைவடைஞ்சு 80ஆக குறைவடையலாம். விளங்குதா? இப்போ விலை கூட 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 அதை கொள்வனவு செய்ய தயாராக இருக்கக்கூடிய எண்ணிக்கை, தொகையினரோட எண்ணிக்கையும் குறையும். விளங்குதா உங்களுக்கு? ஒரு பொருளோட விலை குறைஞ்சா நிறைய பேர் வாங்குவாங்க, அதே பொருளோட விலை கூடிச்சுன்னா வாங்குவாங்களா? இல்லை, வாங்குறாக்களோட எண்ணிக்கை குறையும். சரியா? இதைத்தான் நாங்க சொல்றோம் கேள்வி. இப்ப கேள்விண்டா என்ன, கேள்வியில தீர்மானிக்கக்கூடிய நிறைய காரணிகள் இருக்கு. சரி, அதெல்லாம் தான் பின்னுக்கு வருது, அதெல்லாம் படிப்போம். அந்த காரணிகள்ல மற்ற எதுவுமே மாற இல்லை, எல்லா காரணியுமே ஃபிக்ஸ்டா அப்படியே இருக்கின்ற எடுகோள் கொள்றீங்க. அப்படி நடக்காது, அப்படி ஒரு காலமும் நடக்கிறது இல்லை. பட் எக்கனாமிக்ஸ்ன்றது தியரியோட சம்பந்தப்பட்ட பாடம்ன்றதால நாங்கள் எடுகோள்களோட அடிப்படையில தான் போறோம். அப்ப நாங்க எப்படி எடுகோள் எடுக்கிறோம்டா, எந்த ஒரு காரணியும் மாறல, கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய எந்த ஒரு காரணியும் மாறாம இருக்கிற நேரம் ஒரு பொருளோட விலை மட்டும் மாறுது. சந்தையில ஒரு பொருளோட விலை
மட்டும் மாறுது. அப்படி ஒவ்வொரு விலையும் அந்த பொருளோட ஒவ்வொரு வகையாக விலைகள் மாறி மாறி போற நேரம் அந்த பொருளை கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பாளர்களோட தொகையிட எண்ணிக்கை, இதைத்தான் நாங்க சொல்லுவோம் கேள்வி. இதுதானே அந்த டிமாண்ட். அந்த பொருளுக்கு எத்தனை பேர் கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு அந்த பொருள் தேவை, அதுதான் டிமாண்ட்னு சொல்றது. விளங்கிச்சா கேள்வி அப்படின்னா என்னன்னு? சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி கட்டாயம் நீங்க சொல்லணும். சரியா? அப்ப இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பொருளோட விலையையும் போன மாசம் அந்த பொருளுக்கு இவ்வளவு கேள்வி இருந்துச்சுன்னு சொல்ற இல்ல. சரி, அப்ப இந்த மாசம் பொருளுக்கு 10 ரூபா, இந்த விலையை வச்சுக்கொண்டு போன மாசம் அந்த பொருளுக்கு 50 பேர் அந்த பொருளை வாங்கினாங்கன்னு சொல்லப்படாது. இன்றைக்குண்டா இன்றைக்கு தான். இன்றைக்கு அந்த பொருளுக்கு 10 ரூபாண்டா இன்றைக்கு எத்தனை பேர் அந்த பொருளை வாங்க தயாராக இருக்கிறாங்க, இதுதான் கேள்வி. சரியா? அப்ப குறிப்பிட்டது ஒரு காலப்பகுதியில குறிப்பிட்ட ஒரு பொருளோட விலை தவிர்ந்த ஏனைய எந்த ஒரு காரணியும் மாறல. அந்த பொருளோட நிரம்பல் மாற்றம் அடையல, அந்த பொருளோட சுவையில எந்த மாற்றமும் அடையல, அந்த பொருள் தொடர்பான எதிர்கால எதிர்பார்க்கைகள்ல எந்த மாற்றமும் வரையில, எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த பொருளோட விலை மட்டும் மாறுது, கூடி குறையுது. அப்படி இருக்கிற நேரம் குறித்த பண்டத்திற்கு நிலவும் பல்வேறு விலைகளின் கீழ் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகளை தான் நாங்க சொல்லுவோம் கேள்வி அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, இந்த கேள்வியை ஏற்படுவதற்கு அவசியமான விடயங்கள். ஒருத்தருக்கு கேள்வியை நாங்க ஏற்படுத்தணுமாக இருந்தால், ஒரு பொருள் சார்ந்து கேள்வியை ஏற்படுத்தணும்டா எங்கள்கிட்ட சில விஷயங்கள் இருக்கணும், அப்படித்தானே? இப்ப ஒரு பேக், ஸ்கூல் பேக் ஒன்று நீங்க வாங்க போறீங்க. அந்த ஸ்கூல் பேக் ஒன்று இருக்குதுன்னு வைங்க, வாங்கல இருக்குது, சந்தையில இருக்குது. அந்த ஸ்கூல் பேகுக்கு நீங்க ஒரு டிமாண்ட் ஏற்படுத்த போறீங்க, நீங்க ஒரு கேள்வியை ஏற்படுத்த போறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? அந்த பேக வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், அப்படித்தானே? அந்த பேக வாங்குறதுக்கு ஒரு விருப்பம் இருந்தா தான் நீங்க அந்த பொருளுக்கு ஒரு கேள்வியை ஏற்படுத்த நினைப்பீங்க. சரியா? சும்மா நீங்க அந்த எனக்கு அந்த பேக் ஒன்று விருப்பமே இல்லை, எனக்கு தேவையே இல்லைன்னா நான் அதை போய் வாங்க போவேனா? அதுக்கு ஒரு டிமாண்டை நான் ஏற்படுத்துவேனா? இல்லைன்னா எனக்கு அது ஒரு தேவையே இல்லை. அது இப்ப எனக்கு அங்க டிமாண்ட் ஒன்று வராது. இப்ப எனக்கு பால்மால ஒரு தேவையொண்டே இல்லாட்டி நான் பால்மாக்கு டிமாண்ட் பண்ணுவேனா? இல்லை. அதே போல நான் கேஸ்லயே அடுப்பு பத்த வைக்கிறதே இல்லை, அப்படின்னா நான் கேஸுக்காக டிமாண்ட் பண்ணுவேனா? கேள்வி எழுப்புவேனா? இல்லை. இப்ப எனக்கு எந்த பொருள்ல விருப்பம் இருக்குதோ அந்த பொருளுக்கு தான் நான் டிமாண்ட் ஒன்று ஏற்படுத்துவேன், கேள்வியை ஏற்படுத்துவேன். விருப்பம் மட்டும் இருந்து போதுமா? விருப்பம் மட்டும் இருந்து போதாயினா எனக்கிட்ட அதை வாங்குறதுக்குரிய கொள்வனவு சக்தி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். அந்த கொள்வனவு சக்தி, அந்த ஆற்றல் என்பது என்ன? நிதி ரீதியானது. எனக்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்தா தானே நான் அதை வாங்க இயலும். அப்ப எனக்கிட்ட கொள்வனவு சக்தி அல்லது ஆற்றல் இருந்தா தான் நான் அதை கொள்வனவு செய்ய இயலும். சரி, எனக்கிட்ட விருப்பம் இருக்குது, கொள்வனவு சக்தியும் இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்தது என்ன இருக்கணும்? அதை கொள்வனவு செய்வதற்கான ஆயத்தம் அல்லது திட்டம். அதை நான் எப்படி கொள்வனவு செய்ய போறேன், அதற்கான ஒரு வழிமுறை இருக்கணும். அப்போ ஒருத்தர் ஒரு ஒரு பொருளுக்கான கேள்வியை ஏற்படுத்தணும்டா 3 விஷயம் இருக்கணும். ஒன்று விருப்பம், 2வது கொள்வனவு சக்தி, 3வது ஆயத்தம். சரியா? ஒரு பொருளுக்கான கேள்வின்றது உங்களுக்கு என்னன்னு விளங்கிட்டு, அந்த பொருளோட விலை மட்டும்தான் மாறுது, வேற எதுவுமே மாற இல்ல. அந்த நேரம் அந்த பொருளை கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகள், அந்த அந்த விலையில எவ்வளோ நாங்க பொருளை கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கிறோம். 10 ரூபான்ற விலையில 10 பொருளை கொள்வனவு செய்ய போறோம். 5 ரூபான்ற விலையில அதே பொருள் 50 அலகுகளை நாங்க கொள்வனவு செய்ய போறோம். அதே பொருள் 50 அலகுகளை கொள்வனவு செய்ய போறோம். அப்ப 10 ரூபா விலைக்கு 10 பொருள், 5 ரூபாயாக அந்த விலை குறையின நேரம் 50 பொருள். இந்த அலகுகளோட எண்ணிக்கை மாற்றம் ஏற்படுது தானே, இதைத்தான் நாங்க கேள்வின்னு சொல்றோம். ஒருவர் கேள்வியை ஏற்படுத்தணும்டா அங்க 3 விஷயம் இருக்கணும். ஒன்று விருப்பம் இருக்கணும், 2வது கொள்வனவு சக்தி இருக்கணும், 3வது அதற்குரிய ஆயத்தம் அல்லது திட்டம் இருக்கணும். சரி, இப்ப நாங்க பார்த்தோமே கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய ஏனைய காரணிகள் மாறாத நிலை. அப்படின்னா என்னென்ன காரணி எல்லாம் இந்த கேள்வியை தீர்மானிக்கும், என்னென்ன காரணி எல்லாம் கேள்வியை தீர்மானிக்கும்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பொருளோட
விலை. அப்ப முக்கியமாக கேள்வியில தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் விலை. விலை மாறுனா தொகை மாறும். அது எங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். தியரிக்குள்ளால எல்லாம் படிச்சு எக்கனாமிக்ஸ் படிச்சு தான் தெரியணும்ன்றது அல்ல எங்களுக்கு. விலை மாறுனா தொகை, வாங்குற தொகையில எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படுமா இல்லையா? விலை கூடுனா மக்கள் அந்த குறிப்பிட்ட பொருளோட தொகையை குறைப்பாங்க, கொள்வனவு செய்யறத குறைப்பாங்க. அதே போல விலை குறைஞ்சா மக்கள் என்ன செய்வாங்க? தொகையை அதிகரிப்பாங்க. சரியா? இப்போ குறிப்பிட்ட பண்டத்தினுடைய விலை. நான் பேசுறது அல்லது சொல்ற விஷயம் கிளியர் இல்லாட்டி கட்டாயம் கேட்கணும். அடுத்தது தொடர்புடைய பண்டங்களின் விலைகள். குறிப்பிட்ட பண்டத்திட விலைன்னு சொன்னா சரி, ஏன்னா அந்த பண்டத்தினுடைய அந்த பொருளோட விலைன்னு சொன்னா சரி, விலையை கூடுனா மக்கள் குறைய வாங்குவாங்க, விலை குறைஞ்சா மக்கள் அதிகமாக வாங்குவாங்க. தொடர்புடைய பண்டம்டா என்ன? தொடர்புடைய பண்டம்டா ரெண்டு பண்டங்கள் வரும் இங்க. தொடர்புடைய பண்டங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துல சொல்றேன், அப்ப உங்களுக்கு விளங்கும் பாருங்க. இப்ப சீனி நீங்க வீட்டுல பாவிக்கிறீங்க, சரியா? சீனி பாவிக்கிறீங்க. சீனி இல்லாட்டி சந்தையில சீனி இல்லையோ அல்லது கடையில சீனி இல்ல அல்லது விருப்பம் இல்ல, சீனி பாவிக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற ஒரு தேவை வார நேரம் சர்க்கரைய வாங்குறீங்க நீங்க, அல்லது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, கருப்பட்டிய வாங்குறீங்க. இப்ப பாருங்க, இது ரெண்டும் தொடர்புடைய பண்டங்களா? சீனியும் கருப்பட்டியும் தொடர்புடைய பண்டங்களா ரெண்டும்? சீனி, கருப்பட்டி. குறிப்பிட்ட பண்டத்தின் விலைன்னு நான் சொன்னது வந்து அதான் விலங்கல்ல உங்களுக்கு. குறிப்பிட்ட ஒரு பொருள் ஒன்று, ஒரு எக்ஸ் பொருள்னு வச்சுக்கோங்களேன், சந்தையில அந்த பொருளுக்கான கேள்வி. சந்தையில எக்ஸ் பொருளுக்கான கேள்வின்னு சொன்னா அதுல முதலாவது தாக்கம் செலுத்துற காரணி அந்த எக்ஸ் பொருளோட விலை தான். கோதுமை மான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கோதுமை மா இருக்குது. கோதுமை மாட விலை கூடிச்சுண்டா, சரியா? விலை கூடிச்சுண்டா மக்கள் அதிகமாக கொள்வனவு செய்வாங்களா? அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, அவங்கள்ட்ட கொள்வனவு சக்தியும் இருக்குது, சரியா? அதுக்கான ஆயத்தமும் இருக்குது. ஆனா விலை கூடிட்டுன்னா அந்த கோதுமை மாவு அதிகமாக கொள்வனவு செய்வாங்களா? இல்ல தானே. அரிசி மாதிரி கோதுமை மா எங்களுக்கு அத்தியாவசியமா? அரிசியே என்ன நடந்தாலும் நாங்க கொள்வனவு செய்யத்தான் வேணும். விலை கூடுனா 500 ரூபாய்க்கு போனாலும் எங்களுக்கு தேவை, ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ அரிசி ஒரு நாளைக்கு தேவைன்னா வாங்கத்தான் வேணும். என்ன அது மாதிரி கோதுமைமா ஒரு அத்தியாவசிய பண்டம் அல்ல. அது அழகா நான் உங்கள்ட்ட கேட்கிறப்ப அதுலயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை நீங்க பின்னால படிப்பீங்க. அத்தியாவசிய பண்டம், அவசியமான பண்டம், ஆடம்பர பண்டங்கள்னு படிப்பீங்க. இப்ப நீங்க நாங்க நாங்க ஒரு சாதாரண பண்டத்தை பத்தி தான் படிக்க போறோம். இப்போ கோதுமை மாட விலை கூடுனா அதிகமாக கொள்வனவு செய்ய மாட்டாங்க. அதே கோதுமை மா 200 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக டக்குன்னு குறையுது. 200 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக டக்குன்னு குறைஞ்சா என்ன நடக்கும்? அதிகமாக மக்கள் கொள்வனவு செய்வாங்க, அப்படித்தானே? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உதாரணமா சொல்ல போனா இப்ப இந்த தேசிக்காகல் அல்லது தக்காளி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப இதெல்லாம் வந்து அதிக அளவு விலை குறையிற நேரம் டக்குன்னு மக்கள் வாங்கி அதை ஜெயம் போட்டோ அல்லது ஊறுகா போட்டோ இப்படியே வச்சு கொள்ளுவாங்க. அதைத்தான் சொல்றது. இப்ப விலை கூடுற நேரம் மக்கள் தொகையை குறைப்பாங்க, தொகை விலை குறைஞ்சா மக்கள் வாங்குற எண்ணிக்கையை கூட்டுவாங்க. இதுதான் குறிப்பிட்ட பண்டத்தினுடைய விலை கேள்வியில தாக்கம் செலுத்தும் விதம். விளங்கிட்டாது? அந்த பண்டம், அந்த பண்டம். அடுத்தது வந்து தொடர்புடைய பண்டத்திட விலையில மாற்றம் வருதான். தொடர்புடைய பண்டத்திட விலையில மாற்றம் வந்தா இந்த பண்டத்துக்கு, எந்த பண்டத்துக்கு, இந்த எக்ஸ் பண்டத்துக்கு என்ன நடக்கும்? எக்ஸ் பண்டத்தினுடைய விலை கேள்வியில என்ன நடக்கும்ன்றதான் பார்க்க போறோம். இப்ப நான் இந்த தொடர்புடைய பண்டத்துக்கு தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சீனியும் சர்க்கரையும், சீனியும் சர்க்கரையும் ரெண்டும் தொடர்புடைய பண்டங்கள், சரியா? இந்த சீனிக்கும் சர்க்கரைக்கும் நாங்க சொல்லுவோம் என்னடா, பதிலீட்டு பண்டங்கள். அதாவது சீனிக்கு பதிலாக நாங்க சர்க்கரையை பயன்படுத்துறோம். சீனிக்கு பதிலாக நாங்க சர்க்கரையை பயன்படுத்துறோம். அப்ப சீனிக்கு பதிலாக சர்க்கரையை பயன்படுத்துறதால இது ரெண்டும் என்ன பண்டங்கள்? பதிலீட்டு பண்டங்கள்.
தொடர்புடைய பண்டங்கள் ரெண்டு வகைப்படும். சரியா? தொடர்புடைய பண்டங்கள் ரெண்டு வகைப்படும். இந்த தொடர்புடைய பண்டங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று பதிலீட்டு பண்டங்கள், அடுத்தது இணைப்பு பண்டங்கள். சரியா? இதுல நாங்க பதிலீட்டு பண்டத்துக்குத்தான் உதாரணம் சொல்றேன், சீனியும் சர்க்கரையும். பதிலீட்டு பண்டம் தான் சீனியும் சர்க்கரையும். சீனி இல்லாட்டி சர்க்கரை, சீனி இல்லாட்டி சர்க்கரையை பயன்படுத்துவோம். இப்படி இருக்கிற நேரம் சீனிட விலை கூடிட்டு, சீனிட விலை கூடுனா டக்குன்னு எல்லாருமே என்னத்துக்கு மாறுவாங்க? சீனியை கொள்வனவு செய்யறதை விட்டுட்டு சர்க்கரையை கொள்வனவு செய்யறதுக்கு மாறுவாங்க. மாறுவாங்களா இல்லையா? மாறுவாங்க. இதைத்தான் சொல்ற தொடர்புடைய பண்டங்களோட விலையில ஏற்படுற மாற்றமும் குறித்த பண்டத்தினுடைய விலையில தாக்கம், குறித்த பண்டத்தினுடைய கேள்வியில தாக்கம் செலுத்துது. இப்ப சீனி தான் எங்கட பொருள். நாங்க வளமையா சீனியைத்தான் வாங்கி கொண்டு இருந்தோம். இப்ப சீனிட விலை கூடி குறைஞ்சா அதுல நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்? கூடல் குறைவல் நடக்கும் கேள்வி தொகையில. சில நேரம் சீனிட விலை கூடி குறைகிற நேரம் அது சர்க்கரையின் பாலிட்டு செல்லும் மக்களை. ஏன்னா சீனிட விலை கூடிட்டுண்டா மக்களை சர்க்கரைக்கு வாங்க வைக்கும். இது ஒரு தொடர்புடைய பண்டத்தினுடைய விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். இணைப்பு பண்டங்கள்னு சொன்னா, இப்ப நீங்க டீ ஊத்துறீங்க. நீங்க டீ ஊத்துனா டீல என்னென்னலாம் போடுவீங்க? சீனி போடுவீங்க, பால்மா போடுவீங்க, தேயிலை போடுவீங்க. இது ஒன்று கொண்டு பதிலீட்டு பொருட்களா? இதுல இருக்கிற பொருட்கள் மூணும் இல்ல. இல்ல. சீனுக்கு பதிலா எங்களுக்கு பால் மாவை மட்டும் பயன்படுத்தலுமா? ஏலா. பால்மாக்கு பதிலா தேயிலையை மட்டும் பயன்படுத்தலுமா? ஏலா. இது ஒன்று கொண்டு பதிலீட்டு பொருட்கள் அல்ல, இது இணைப்பு பொருட்கள். இதெல்லாம் இணைஞ்சாத்தான் அந்த பொருள் வரும். டீன்றது வேணும்டா சீனி, பால்மா, தேயிலை மூணும் இருந்தா தான் டீ வரும். அப்படித்தானே? இதுதான் இணைப்பு பண்டங்கள். இப்ப இங்க நீங்க சீனிக்கு விலை கூடுனா டீட விலை கூடுமா இல்லையா? கூடும். சரி, இப்ப இதுலதான் இணைப்பு பண்டங்கள் என்று சொல்றது சீனிட விலை குறைஞ்சா, சீனிட விலைய குறைஞ்சா சீனியையும் நாங்க கொள்வனவு செய்வோம் தான் அதிக அளவு. சீனிட விலை குறைஞ்சா சீனியையும் அதிக அளவு கொள்வனவு செய்வோம். தைலத்தூட விலையில எந்த மாற்றமும் வரையில, தைலத்தூட விலையில எந்த மாற்றமும் வரையில. சீனிட விலை குறைஞ்சதால தைலத்தூளை நாங்க அதிகமாக கொள்வனவு செய்யறது. விளங்கிச்சா உங்களுக்கு? சீனிட விலை தான் குறைஞ்சிச்சு. சீனிட விலை தான் குறைஞ்சிச்சு. சீனி விலை குறைஞ்சதால சீனியை அதிகமாக கொள்வனவு செஞ்சோம். சீனியை அதிகமாக கொள்வனவு செய்யறது என்னத்துக்கு? தேத்தனி ஊத்தவே. இப்ப தேத்தனி ஊத்துறதுக்கு தேயிலை வேணுமே, அதுக்காக தேயிலையையும் அதிகமாக கொள்வனவு செய்யறோம். சரியா? அப்ப இங்கு தொடர்புடைய பண்டத்துல இணைப்பு பண்டத்தினுடைய விலையில் ஏற்படுற மாற்றத்தையும் சொல்லும், சீனி பதிலீட்டு பண்டமாகவும் சீனியில விலை குறைஞ்சா விலை கூடுனா சர்க்கரைக்கு மாறுறத அந்த இதையும் சொல்லலும். இப்ப இந்த ரெண்டு உதாரணமும் விளங்கிட்டா உங்களுக்கு? தொடர்புடைய பண்டங்களோட விலைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் இப்படித்தான் தாக்கம் செலுத்தும். சரியா? அப்ப தொடர்புடைய பண்டங்கள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று பதிலீட்டு பண்டம், அடுத்தது இணைப்பு பண்டம். அடுத்தது நுகர்வோருட வருமானம். நுகர்வோருட வருமானம் எப்படி கேள்வியில தாக்கம் செலுத்தும்? நுகர்வோருட வருமானம் கேள்வியில எப்படி தாக்கம் செலுத்தும்? ஒருத்தருட பொருளோட விலையில எந்த மாற்றமும் வரல. சீனி ஒரு கிலோ 100 ரூபா தான். சரியா? சீனி ஒரு கிலோ 100 ரூபா தான். அவர் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாரு, 1000 ரூபாய் உழைக்கிறாரு, 1000 ரூபாய் உழைக்கிறாரு. அவருடைய நாளாந்த வருமானம். சீனிட விலை ஒரு கிலோ 100 ரூபா. அப்ப அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ சீனி அவருக்கு கொள்வனவு செய்யணும். சரியா? இப்ப 1000 ரூபாய் வருமானத்துல அவர் 100 ரூபாய் சீனிக்காக செலவிட்டு கொள்வனவு செய்யறாரு. திடீர்னு அவருடைய வருமானம் 1000 2000 ரூபாயாக அதிகரிக்குது. சரியா? இப்ப இன்னும் 1000 ரூபாய் கூடுது, 2000 ரூபாய் கூடுது. இப்ப அவர் சீனிட கொள்வனவை கூட்டுவாரா இல்லையா? கூட்டுவாரு. அவ்வளவுதான். வருமானம் கூடுனா கேள்வித்தொகை அதிகரிக்கும்.
சரியா? ஓகே மேம். ஒருத்தரோட மெய் வருமானம் கூடுனா கேள்வித்தொகை அதிகரிக்கும். அவ்வளவுதான். விலை கூடுனா, குறிப்பிட்ட பொருளோட விலை கூடுனா கேள்வித்தொகை குறைவடையும். அதுவே அவரோட நுகர்வோரோட வருமானம் கூடுனா கேள்வித்தொகை அதிகரிக்கும். அவ்வளவுதான். அடுத்தது நுகர்வோண்ட சுவை. சரியா? ஒரு பொருள் சார்ந்து நுகர்வோனுக்கு இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட். இப்ப டேஸ்ட்ன்றது வெறுமனே நாக்கால சுவைக்கிறது மட்டுமல்ல, ஒரு பொருள்ட இருக்கக்கூடிய விருப்பம். ஒரு ஒரு ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதோ எங்களுக்கு ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு விருப்பம். அது விருப்பம் கூடுனா எங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருந்தாலும், எங்களுக்கு அந்த பாட்டில் தேவையே இல்லாட்டியும் எங்கள்கிட்ட இருந்தாலும், எங்களுக்கு அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய விருப்பம் காரணமாக அந்த பொருளுக்காக நாங்க கேள்வியை ஏற்படுத்துவோம் தானே? ம். அப்ப சுவை சுவை அதிகரிக்கிற நேரமும் கேள்வி அதிகரிக்கும். அதே போல எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கைகள். இப்ப எதிர்காலத்துல பால் மாட விலை கூடிருமோ, எதிர்காலத்துல பெட்ரோல்ட விலை கூடிருமோ, எதிர்காலத்துல கேஸ்ல விலை கூடிருமோன்ற பயத்துல இப்பவே வாங்கி வைக்கிற நிலைமை இருக்குதானே? ஆமாம். அதுதான் எதிர்கால எதிர்பார்க்கைகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரியா? அடுத்தது நுகர்வோண்ட தொகையும் அதன் கட்டமைப்பும். நுகர்வோர்ட எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்கவும் பொருட்களோட கேள்வி அதிகரிக்கும். இப்ப நுகர்வோர் ஆரம்பத்துல ஒரு கிராமத்துல 10 பேர் தான் இருந்தாங்கண்டா, ஒரு அவங்க 10 கிலோ சீனி தான் வாங்க போறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இதெல்லாம். அப்படி இருக்கிறது இல்ல. இப்ப நுகர்வோர் ஆரம்பத்துல ஒரு கிராமத்துல 10 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆளுக்கு 1 கிலோ சீனி 10 கிலோ தான் வாங்க போறாங்க. அதுவே அந்த நுகர்வோர் எண்ணிக்கை வந்து புள்ளகள் பிறந்து வளர்ந்து வந்திருக்கலாம், திருமணம் முடிச்சு வந்திருக்கலாம், அல்லது வெளியூர்ல இருந்து யாராவது வந்திருக்கலாம். அப்படி ஒரு 20 பேரா கூடிருது. கூடுனா அப்ப சீனிட கேள்வி அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். இப்ப நுகர்வோரின் தொகையும் அதன் கட்டமைப்பும். அது இல்லாம ஏனைய காரணிகள், காலநிலை மாற்றங்கள், நிரம்பல்ட எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது போன்ற பல்வேறு காரணிகளும் தாக்கம் செலுத்தும். சரியா? இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி அப்படின்டா என்னன்னு சொன்னா, கேள்வியை தீர்மானிக்கிற இந்த 7 காரணிகள் இருக்குது. இந்த 7 காரணிகள் இருக்குது கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய இந்த 7 காரணியில விலை தவிர, அந்த பொருளோட விலை தவிர ஏனைய எந்த ஒரு காரணியும் மாறாத நிலையில், சரியா, வேற எந்த ஒரு பொருளோட வேற எந்த ஒரு காரணியும் மாறாத நிலையில் அந்த பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறு விலைகளில் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற பல்வேறு தொகைகளைத்தான் நாங்க சொல்லுவோம் கேள்வி. சரியா? அந்த கேள்வி உங்களுக்கு இன்னும் தெளிவா விளங்கப்படுத்தலாம். கேள்வியை நாங்க 2 வகைப்படுத்துவோம். தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி. சரியா? தனிநபர் கேள்வின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில ஒரு சந்தை ஒன்றில குறித்த பொருளோட விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் எதுவுமே மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்திற்கு நிலவும் பல்வேறு விலைகள்ல கொள்வனவு செய்ய ஒருவரால கொள்வனவு செய்ய தயாராக இருக்கக்கூடிய கேள்வித்தொகையிட அளவு. பல்வேறு விலைகள்ல கொள்வனவு செய்ய தயாரா இருக்கக்கூடிய கேள்வித்தொகைகளோட அளவைத்தான் நாங்க தனிநபர் கேள்வின்னு சொல்லுவோம். இங்க ஒரு ஆள் ஒரு பொருள் சீனிண்டே எடுத்துக்கோங்களேன். சீனின்ற ஒரு பொருளை ஒரு நபர், சரியா, 10 ரூபா விலையில 100, 20 ரூபாயாக விலை கூடுது. 20 ரூபாயாக விலை கூடுது. அப்ப தொகையை குறைக்கிறார் அவரு. 30 ரூபாயாக விலை கூடுது. 40 ரூபாயாக விலை கூடுது. இப்படி தொகை குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த தொகையைத்தான் நாங்க சொல்லுவோம் 10 ரூபாய் விலையில் 100 தொகை அலகுகள், 20 ரூபாய் விலையில் 50 அலகுகள், 30 ரூபாய் விலையில் 40 அலகுகள், 40 ரூபாய் விலையில் 30 அலகுகள். இந்த அலகெல்லாம் நான் சும்மா போட்டது. இது இப்படித்தான் போகணும்ன்றது இல்லை. இந்த 100, 50, 40, 30ன்றது நான் சும்மா போட்டது. நீங்க அதை 100ல இருந்து 80ஆகவும் குறைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? இந்த ஒவ்வொரு அலகுகளையும் தான் நாங்க கேள்வின்னு சொல்லுவோம். இதுதான் தனிநபர் கேள்வி. 10 ரூபாய் விலையில ஒருத்தரிட கேள்வி எவ்வளவு இருக்கு. சந்தை கேள்வி என்பது
இது மாதிரி நிறைய தனிநபர்கள் இருப்பாங்க தானே. இது மாதிரி இந்த ஒரு ஆள்ட மாதிரி நிறைய தனிநபர்கள் இருப்பாங்க. அந்த தனிநபர்கள் எல்லாரோட கேள்வி தொகையையும் கூட்ட வருவதுதான் சந்தை கேள்வி. சரியா? சந்தை கேள்வி. இப்ப இந்த தனிநபர் இவரை ஏன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்றவர், இது பின்றவர், இது சின்றவர்னு வச்சுக்கோங்க. ஏன்றவர் 10 ரூபாய் விலையில 100 அலகுகளை கொள்வனவு செய்யறாரு. பீன்றவர் 10 ரூபாய் விலையில 50 அலகுகளை கொள்வனவு செய்யறாரு. சீன்றவர் 10 ரூபாய் விலையில 60 அலகுகளை கொள்வனவு செய்யறாரு. இப்ப சந்தை கேள்வி அளவு 10 ரூபாய் விலையில 100 + 50 + 60. இதுதான் சந்தை கேள்வி. 10 ரூபாய் விலையில சந்தை கேள்வி எவ்வளவு? 210. 10 ரூபாய் விலையில் சந்தை கேள்வி 210. விளங்கிச்சா? சந்தை கேள்விக்கும் தனிநபர் கேள்விக்கும். சரி, இப்ப சந்தை கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொன்னா நீங்க முன்னுக்கு நாங்க பார்த்தோமே, இந்த அறிக்கை இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சந்தை கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளுக்கு வரும். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சந்தை கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளுக்கு வரும். தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணி கேட்டா இந்த துண்டு மட்டும் வராது, 6வது வராது. நுகர்வோரின் தொகையும் அதன் கட்டமைப்பும் வராது. வராதுண்டா அது ஒரு ஆளோட சம்பந்தப்பட்டது. நுகர்வோரின் தொகை என்ற விஷயம் தனிநபர் சந்தையில் தனிநபர் கேள்விக்கு வராது. சரி, அது கிளியர் ஆகிட்டா இப்ப உங்களுக்கு? கேள்விண்டா என்ன, கேள்வி ஏற்படுத்துவதற்கான அவசியமான விடயங்கள், கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், அதே போல கேள்வி 2 வகைப்படும். தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி. தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் கேட்டா எல்லா விஷயமும் வரும். நுகர்வோன் தொகையும் அதன் கட்டமைப்பும் வராது. சந்தை கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் கேட்டா இந்த 7 வரும். கிளியரா? அடுத்தது நாங்க பார்க்க போறது கேள்வி தொழிற்பாடு. சரியா? கேள்வி தொழிற்பாடுனா கேள்வியை தீர்மானிக்கும் எந்த ஒரு காரணியினதும் மாற்றத்திற்கும் இசைவாக குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வி மாற்றத்தின் விளைவினை காட்டுவது கேள்வி தொழிற்பாடு ஆகும். சரி, இப்ப கேள்வி தொழிற்பாடு என்பது கேள்வியை தீர்மானிக்கும் எந்த ஒரு காரணியினதும் மாற்றத்திற்கு இசைவாக குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வி மாற்றத்தின் விளைவினை காட்டுவதைத்தான் கேள்வி தொழிற்பாடு என்று சொல்றோம். அதாவது கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இருக்குதானே, இந்த 7 காரணிகளும். இந்த 7 காரணிகள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு ஒரு சிறிய மாற்றமும் கேள்வி தொகையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துது என்பதை காட்டுறதுதான் கேள்வி தொழிற்பாடு. கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய 7 காரணிகள் இருக்கு. அந்த 7 காரணிகள்லையும் ஏற்படக்கூடிய சிறிய அளவான மாற்றமும் கேள்வி தொகையில எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்துது, எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை காட்டுறதுதான்
கேள்வி தொழிற்பாடு. இப்ப அதுல வந்து தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இருக்கு. அதே போல சந்தை கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இருக்குது. இப்ப தனிநபர் கேள்வி சார்புன்ற நேரம் பாருங்க எப்படி வரும். கியூடி சமன் கியூடி என்பது வந்து கேள்வி தொகை, குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட், கேள்வி தொகை. சரியா? அது வந்து எதன் மூலம் வந்து தீர்மானிக்கப்படும்டா ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎக்ஸ். பிஎக்ஸ்னா எக்ஸ் பொருளினுடைய விலை, பின்றது பிரைஸ், எக்ஸ் பொருளினுடைய விலை. பிஎன் பிஎன் அந்த பதிலீட்டு தொடர்புடைய பண்டங்கள், அது பதிலீட்டு பொருளாக இருக்கலாம் அல்லது இணைப்பு பண்டங்களாக இருக்கலாம், அதனுடைய விலை. Y வருமானம், T சுவை, EX வந்து எதிர்கால எதிர்பார்க்கைகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரியா? இதுல ஏற்படக்கூடிய சிறிய சிறிய மாற்றமும் இதனுடைய ஃபங்க்ஷனாகத்தான், இதனுடைய தொழிற்பாடாகத்தான் கியூடி இருக்கும்ன்றதான் இந்த சார்பு காட்டுறது. விளங்குதா உங்களுக்கு? இந்த கியூடி வந்து சார்ந்திருக்கும். கியூடி என்பது என்ன, ஒரு சார்ந்த மாதிரி. எதுல சார்ந்திருக்க போது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நீங்க லெவல்லாம், டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். கியூடி என்றது வந்து கேள்வி தொகை. அவசரமா போனா நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது கேள்வி தொகை கியூடி என்றது. அது வந்து டிபெண்ட் ஆகி இருக்க போகுது. எதுல சார்ந்து இருக்க போகுது? இந்த எல்லா விஷயத்திலையும் சார்ந்து இருக்க போகுது. அதைத்தான் நாங்க ஃபங்க்ஷன் இந்த சமன்பாட்டால காட்டுறது. கியூடி சமன் ஃபங்க்ஷன் ஆஃப், எதனுடைய ஃபங்க்ஷனாக இருக்க போகுது, எதனுடைய தொழிற்பாடாக இருக்க போகுது என்றா பிஎக்ஸினுடைய, பிஎக்ஸ்னா எக்ஸ் பொருளோட விலை, பிஎன்னுடைய தொடர்புடைய பண்டங்களினுடைய விலை, வருமானம், சுவை, எதிர்கால எதிர்பார்க்கைகள். இதுல ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றமும் இந்த கேள்வி தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தும். கேள்வி தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதை காட்டுறது தான் கேள்வி சார்பு. சரியா? அதே போல சந்தை கேள்விக்கு இது சந்தை கேள்வி சார்பு. சந்தை கேள்வி சார்புல நாங்க பார்ப்போம் ஒரு விஷயம் மட்டும் கூட வரும், என்னென்ற விஷயம். என்னன்றது கூட வரும். அப்ப என்னன்றது என்ன நாங்க பார்த்தோம், நுகர்வோனினுடைய தொகை, எண்ணிக்கை. சரியா? அதைத்தான் என்னன்னு சொல்றது. இப்ப இங்கேயும் கியூடி சமன், கியூடி சார்ந்திருக்க போது, எதை சார்ந்திருக்க போது, ஃபங்க்ஷன் ஆஃப், எதனுடைய தொழிற்பாடாக இருக்க போது, எஃப்ன்றது இங்க ஃபங்க்ஷன், பிஎக்ஸ் பொருளினுடைய விலை, இணைப்பு பண்டங்களினுடைய விலை, Y வருமானம், T சுவை, EX என்பது எதிர்கால எதிர்பார்க்கைகள், N என்பது நுகர்வோனின் தொகையும் கட்டமைப்பும். சரி, இது விளங்கிச்சா? கேள்வி சார்பு எப்படி வந்திருக்கீண்டு? இதுல கிளியர் இல்லையா? கேள்வி தொழிற்பாட்டை கேள்வி சார்பு மூலம் விளங்கப்படுத்துறோம். அந்த கேள்வி சார்பு ரெண்டுக்கும் எப்படி போட்டிருக்கிறோம், எப்படி வந்துச்சுன்றது விளங்கிச்சா? சரி. தனிநபர் கேள்வி சார்பு, சந்தை கேள்வி சார்பு. சரி, இப்ப சொல்றீங்க ரெண்டையும் பாருங்க. தனிநபர் கேள்வி சார்பு எதை சார்ந்திருக்கும்னு சொன்னா கேள்வி தொகை. பாருங்க, இதுல கியூடி என்பது கேள்வி தொகை, எழுதி கொள்ளுங்க. கியூடி என்பது கேள்வி தொகை. எஃப் ஒன்று இருக்குதே, சமன்பாடு விளங்குதா? ஸ்கிரீன்ல விளங்குதா? எஃப், எஃப் வந்து ஃபங்க்ஷன், அதாவது தொழிற்பாடு. எஃப்ன்றது தொழிற்பாடு. எஃப்ன்றது தொழிற்பாடு. பிஎக்ஸ் என்றது எக்ஸ் பொருளினுடைய விலை. பிஎன் என்பது தொடர்புடைய பண்டங்களின் விலை.
y என்பது வருமானம், t என்பது சுவை, ex என்பது எதிர்கால எதிர்பார்க்கைகள். சரியா? சரி. சரியா? இந்த QD என்பது எழுதிக் கொள்ளுங்க, அது ஒரு சார்ந்த மாதிரி. சார்ந்த மாதிரி. QD என்பது சார்ந்த மாதிரி. இந்த சிவப்பு கோடால காட்டிக்கிற PX, PN, Y, T, EX எல்லாம் சாரா மாறி. சாரா மாறிகள். QD சார்ந்த மாறி. சரியா? இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப QD என்பது கேள்வித்தொகை என்பது எதுல சார்ந்திருக்குது? ஒரு தனிநபர் கேள்வியாக இருந்தால் PXல PN, Y, T, EX இது எல்லாத்துலயும் சார்ந்திருக்கு. இதுல ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றமும் கேள்வித்தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தும். விலை கூடி குறைஞ்சா, விலை கூடுனா தொகை குறையும், விலை குறைஞ்சா தொகை கூடும். பதிலீட்டு பண்டங்களினுடைய விலை கூடுனா குறிப்பிட்ட பண்டத்தினுடைய தொகை குறைவடையும். வருமானம் கூடுனா தொகை கூடும், கேள்வித்தொகை அதிகரிக்கும். சுவை கூடுனா கேள்வித்தொகை அதிகரிக்கும். எதிர்கால எதிர்பார்க்கைகள் கூடுனா கேள்வித்தொகை அதிகரிக்கும். விளங்கிச்சா? இதைத்தான் நாங்க தனிநபர் கேள்விச்சார்பு, சந்தை கேள்விச்சார்பால விளங்கப்படுத்துறோம். அது விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டா? ஓகே. சந்தை கேள்விச்சார்புல ஒரு விஷயம் என்னண்டா, அங்க ஒரு விஷயம் கூட வரும், ஒரு மாறி கூட வரும். இந்த எண்ணுண்ட மாறி, எண்ணுண்ட மாறி கூட வரும். எண் என்பது நுகர்வோர்ட தொகையும் அதனுடைய கட்டமைப்பும். சந்தை கேள்வின்றது என்ன? நிறைய பேரை சேர்ந்தது. தனிநபர் கேள்வி ஒரு ஆள்ட. சந்தை கேள்வியில நிறைய பேர் இருக்கிறதால அந்த நுகர்வோர்ட எண்ணிக்கையும் நாங்க இங்க பார்ப்போம். நுகர்வோர்ட எண்ணிக்கையில மாற்றம் ஏற்பட்டாலும் கேள்வித்தொகையில மாற்றம் ஏற்படும். அதைத்தான் இந்த சந்தை கேள்விச்சார்பு காட்டுது. சரியா? அடுத்ததுக்கு போமே. பாருங்க, இந்த சார்ட்ல உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். விலை 0வாக இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 40 விலை இருக்குது. சரியா? அதுல ஏயின் கேள்வி அளவுகளில் ஏயின் கேள்வினா ஏ என்ற நபர். இங்க 3 நபர்கள் இருக்கிறாங்க. A, B, C 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு விலையிலையும் ஒவ்வொரு கேள்வி ஏற்படுத்தக்கூடிய கேள்வித்தொகை அளவு இருக்குது. பாருங்க, ஏன்றவரு பொருளோட விலை 0வாக இருக்கிற நேரம் 100 அலக கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறாரு. விலை இல்லாத நேரம் 100 அலக கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறாரு. பீன்ற நபரும் 100 அலக கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறாரு. சீன்ற நபரும் 150 அலகுகளை கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறார். இது எந்த விலையில? 0 விலையில. அப்ப அந்த ஒவ்வொரு தனிநபர், இது தனிநபர் கேள்வி என்ன? இது தனிநபர் கேள்வி. இது 3, இது 3ஐயும் கூட்ட வாரது தான் என்ன? சந்தை கேள்வி. 0 விலையில சந்தை கேள்வி குறிப்பிட்ட பண்டத்திற்கு 350. சரியா? எக்ஸ் என்ற பொருள் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ் என்ற பொருளுக்கும் எக்ஸ் என்ற பொருளுக்கும் 10 ரூபா விலையில் ஏ எவ்வளவு வாங்க தயாராகிறாரு? 80 பொருள். பி 90 பொருள் வாங்க தயாராகிறாரு. சி 125 பொருள் வாங்க தயாராக இருக்கிறாரு. அப்ப அந்த 10 ரூபா விலையில எக்ஸ் என்ற பொருளுக்கான சந்தை கேள்வி எவ்வளவு? 295. விளங்கிச்சா?
விளங்கிச்சா இப்ப உங்களுக்கு தனிநபர் கேள்வியும் சந்தை கேள்வியும்? சரி, விளங்கிட்டு. இப்ப தனிநபர் கேள்வியும் சந்தை ம். கேள்வியும் இதுதான் விஷயம். வேற பெருசா இதுல குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு பொருளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒருத்தர் ஏற்படுத்துற கேள்வி எவ்வளவுன்னு பாக்குறது. அதே போல அது எல்லாத்தையும் கூட்ட வர்றதுதான் சந்தை கேள்வி. சரி, இனித்தான் படிக்க போறதுதான் முக்கியமான விஷயங்கள். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அறிமுகம் தான். கேள்விண்டா என்ன, கேள்வி சார்பு, அதுகளை தான் பார்த்தீங்க. இனி கேள்வி விதி. கேள்வி லோ ஆஃப் டிமாண்ட் என்று சொல்லுவோம். சரியா? டிமாண்டுக்குரிய லோ என்னன்னு சொன்னா விதி என்னண்டா, குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில் கேள்வியை தீர்மானிக்கும் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில், இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி இருக்கணும். குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் எத்தனை காரணி இருக்கே? கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் எத்தனை? எத்தனை இருக்கு? 7. அந்த 7 காரணிகள்ல விலைய தவிர ஏனைய எந்த ஒரு காரணியும் மாறலையாம். விலை மட்டும்தான் மாறுதான். அப்படி மாறுற நேரம் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையே எதிர்க்கரிய தொடர்பு காணப்படுவதைதான் கேள்வி விதின்னு சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு காரணியும் மாறையில குறிப்பிட்ட பொருளோட விலை மட்டும்தான் மாறுது. அப்படி மாறுற நேரம் குறிப்பிட்ட பண்டத்தினுடைய விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்புண்டா என்ன? இந்த பாருங்க, இந்த சார்ட்ல இதான எதிர்கணிய தொடர்பு. விலை கூடிக்கொண்டு போகுது, தொகை குறைஞ்சு கொண்டு போகுது. பாருங்க, 0வாக இருக்கிற நேரம் 100ஆக இருந்த தொகை 10 ரூபாயாக விலை கூடுற நேரம் 80ஆக குறைவடையுது. 20 ரூபாயாக விலை கூடுற நேரம் 60ஆக தொகை குறைவடையுது. 30 ரூபாயாக விலை கூடுற நேரம் தொகை 40ஆக குறைவடையுது. 40 ரூபாயாக விலை கூடுற நேரம் தொகை 40லிருந்து 20 தொகையாக குறைவடையுது. விலை கூட 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 தொகை குறைவடைஞ்சு கொண்டு போகுது. இதுதான் கேள்வி விதி. விளங்கிச்சா கேள்வி விதிண்டா என்னண்டு? ஆமா. விளங்கிட்டா? Yes. ஓ, சரி. இப்ப கேள்வி விதினா என்னன்னு விளங்கிட்டு. கேள்வி விதிண்டா என்ன? கட்டாயம் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இதுல, குறிப்பிட்ட காலப்பகுதியில குறிப்பிட்ட பண்டத்தினுடைய விலை தவிர வேற எந்த ஒரு காரணியும் மாறல. எல்லாம் அப்படியே இருக்கு. 18 பண்டங்களோட விலையில மாற்றம் ஏற்பட இல்ல, எதிர்கால எதிர்பார்க்க எதுவுமே இல்ல, சுவையில எந்த மாற்றமும் இல்ல, எதுவுமே மாறையில. அந்த பொருளோட விலை மட்டும்தான் மாறுது. அப்படி மாறுற நேரம் அதனுடைய விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு காணப்படுறதுதான் கேள்வி விதின்னு சொல்லுவோம். எதிர்கணிய தொடர்பு தெரியும் தானே? நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு. விலை கூட கொள்ள தொகையும் கூடிச்சுன்னா அது பாசிட்டிவ். விலை கூட கொள்ள தொகை குறைஞ்சிச்சுன்னா அது நெகட்டிவ். சரியா? அப்ப நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் இங்க இருக்குது. எதிர்கணிய தொடர்பு, இதுதான் கேள்வி விதி. சரி, இந்த கேள்வி விதிக்கான எடுகோள்கள். இப்ப கேள்வி விதி தொழிற்படணும்டா, உண்மையிலேயே விலை கூடுனா தொகை குறையணும், விலை குறைஞ்சா தொகை கூடணும். அந்த கேள்வி விதி தொழிற்பட வேணும்டா சில விஷயங்களை நாங்க எடுகோள்களாக எடுக்கணும். என்னென்ன? குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல விலையும் கேள்வி தொகையை மட்டும்தான் நாங்க கருத்துல கொள்றோம். அந்த பொருளோட விலையையும் கேள்வி தொகையையும் மட்டும்தான் பார்க்கிறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களையோ மனுஷன் அடுத்த விருப்பங்களையோ எண்ணிக்கையோ எதுவுமே பார்க்கற இல்ல. அதை மட்டும்தான் பார்க்கிறோம். விலை தவிர எந்த ஒரு காரணியும் மாற இல்லைன்னு எடுகோள் எடுக்கிறோம். சாதாரண பண்டம் என்ற கேள்விதான் கருத்தில் கொள்ளப்படுதுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப அரிசி எல்லாம் எவ்வளவு விலை கூடினாலும் எங்களுக்கு தொகையை குறைச்சேலாம்.
அரிசிக்கு 500 ரூபா இப்ப 1000 ரூபான்னு தான் கூடிட்டு இன்றதுக்காக எங்களுக்கு தொகையை குறைக்கலுமா? அரிசிட விலை கூடினதுக்காக தொகை குறைக்கல. அது ஒரு அத்தியாவசிய பண்டம். அதனால இங்க நாங்க எடுக்கிற இந்த விதிக்கு உட்படுத்துற பொருட்கள் எல்லாம் ஒரு சாதாரண பண்டம், சாதாரணமான கேள்வியை கொண்டுள்ள பண்டங்கள். அடுத்தது நுகர்வோன் பகுத்தறிவாளன். நுகர்வோன் பகுத்தறிவாளன் என்ற அடிப்படையில தான் நாங்க இங்க செயற்படுவோம். அப்ப நுகர்வோனுக்கு எல்லாம் தெரியும், அவன் விலைகளை பத்தின அறிவுடையவன், பொருட்கள் தொகையை பத்தின அறிவுடையவன் என்ற அடிப்படையில தான் இங்க நாங்க இந்த விதி தொழிற்படுகின்றது. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்ல தானே? கேள்வி விதிக்கான எடுகோள்கள். ஓகே. அடுத்தது கேள்வி விதியை முன்வைக்கக்கூடிய முறைகள். இப்ப இந்த கேள்வி விதியை நாங்க என்ன சொன்னேன்? விலை கூடுனா தொகை குறையும், விலை குறைஞ்சா தொகை கூடும். இந்த மெத்தடை, இந்த விதிய நாங்க முன்வைக்கக்கூடிய முறைகள் எதுல எல்லாம் எங்களுக்கு காட்டேலும், உதாரணம் காட்டி எப்படியெல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தேலும்ன்றதான் நீங்க சொல்ல போறாங்க. 3 விஷயத்துல எங்களுக்கு முன்வைக்கலாம். கேள்வி அட்டவணையில, கேள்வி கோட்டுல காட்டேலும். ஒரு கேள்வி கோடு எடுத்து காட்டேலும். பாருங்க, விலை கூடுனா தொகை குறையுது, விலை குறைஞ்சா தொகை கூடுதுன்னு காட்டேலும். ஒரு கேள்வி சாட்டை காட்டேலும். அதே போல கேள்வி சமன்பாட்டிலையும் காட்டேலும். கேள்வி சமன்பாட்டிலையும் காட்டேலும். முதலாவது பாருங்க, அட்டவணையில காட்டுறேன். இதை மட்டும் படிப்போமே, இல்லாட்டி எல்லாம் உங்களுக்கு குழம்பும். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இது கேள்வி அட்டவணை. கேள்வி அட்டவணையில பாருங்க, அட்டவணையில என்ன, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில பொருளோட விலை தவிர இணைய காரணிகள் மாறாத நிலையில அந்த பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறு விலைகள்ல கொள்வனவாளரால் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கக்கூடிய தொகைகளை காட்டும் பட்டியலைத்தான் நாங்க கேள்வி அட்டவணைன்னு சொல்லுவோம். சோ இந்த கேள்வி அட்டவணையில இப்படி இருக்கும் 2 விஷயம். பாருங்க, இப்ப ஒரு அட்டவணையில, கேள்வி அட்டவணையில 2 விஷயம் இருக்கு. ஒரு பக்கத்துல விலை இருக்கும், இதுதான் அட்டவணை. ஒரு சரியான அட்டவணை இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பக்கத்துல விலை இருக்கணும், மறுபக்கத்துல கேள்வி தொகை இருக்கணும். சரியா? ஒரு உதாரணமாக நீங்க ஒரு அட்டவணை போடுற நேரம் இப்படித்தான் போடணும். 0ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு விலையை கூட்டிக் கொண்டு போகணும். 10 20 போகை, மேலும் 5 10 போகை, மேலும் 20 40 போகவும், மேலும் அது உங்களோட விருப்பம். ஈஸியாக நாங்க அடுத்தடுத்து இதுகளெல்லாம் வரைகிறதுக்கும் கணக்குகளை செய்யறதுக்கும் ஏத்த மாதிரி நீங்க சாட்டை போட்டுக்கொள்ளணும். சரியா? இங்க வந்து 10 20 30 40 50 விலை கூடிக்கொண்டு போகுது. கேள்வித்தொகை 500 400 300 200 100 உண்டு குறைஞ்சு கொண்டு போகுது. இதுதான் கேள்வி விதி. பாருங்க, இதுதான் கேள்வி. இதுல இனி விளங்காம ஒன்றும் இருக்காது. விலை குறைவாக இருக்கிற நேரம் தொகை, விலை கூட கொள்ள என்ன நடக்குது? 0வாக விலை இருக்கிற நேரம் தொகை 500ஆக இருக்குது. அதே விலை 50 ரூபாயாக அதிகரிக்கிற நேரம் தொகை 0வாகிறது. இதுதான் கேள்வி விதி. விளங்கிச்சா? இது கேள்வி அட்டவணையில காட்டுற மெத்தட். இது கேள்வி வளையில. அந்த அட்டவணையே வளையாக வரைஞ்சிருக்காங்க, கோடாக வரைஞ்சிருக்கிறாங்க. சரியா? கீழே கேள்வி தொகை வரும் எக்ஸ் அச்சுல, மேல விலை வரும் y அச்சுல விலை வரும்.
இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? கேள்வி சமன்பாடு நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஓகே. இதுவரைக்கும் நாங்க பார்த்தது கேள்விண்டா என்னன்னு பார்த்திருக்கிறோம். கேள்விய ஏற்படுத்தக்கூடிய காரணிகள், கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், அதே போல கேள்வியிட வகைகள், தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி, கேள்வி விதி, கேள்வி விதியை காட்டக்கூடிய வழிமுறைகள் என்று படிச்சிருக்கிறேன். அப்ப கேள்வி விதியை காட்டக்கூடிய வழிமுறைகள்ல தான் கேள்வி சார்பு வரும். கேள்வி சமன்பாடு, கேள்வி சமன்பாடுல எப்படி காட்டுறன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு நேரத்தோடைய மெசேஜ் வந்து தாரேன். வளமையான கிளாஸ் சனி ஞாயிறு தான். அப்படி நாளைகளுக்கு இருந்தால் உங்களுக்கு நான் மெசேஜ் வந்து தருவேன். சரி, அப்போ முடிச்சுக்கொள்ளுமா? ஓகே. இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு புதிய குரூப்ல போடப்படும்.